கண்டு அம்மனை வணங்கிக் கொள்வோம். அல்லது மகன்களே என் பாதத்தை பணிந்தபடியால் நீங்கள் என்றென்றுக்கும் சுகமாக இருப்பாய். பிள்ளைகளே, உங்கள் இருவரையும் என் குலகுருவாகிய சுக்கராச்சாரியரிடம் கல்விகளை கற்றுக்கொண்டு நீங்கள் பல வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதையால் உங்களை பள்ளிக்கூடம் சேர்க்க போகிறேன் மகன்களே. அதையால்
நல்ல பாடத்தை அம்மா மேல ஏறணும். ஒரு பக்கம் ஏறுறோம், தம்பி ஒரு பக்கம் ஏறுறோம். எனக்கு யார இடம் கிடைக்காது, நான் பார்த்து முடிச்சுட்டு கிடக்குறேன். எங்க அம்மா மேல நாங்க ஏறுறோம். அல்லதே பிள்ளைகளா, நீங்கள் பள்ளிகளுக்கு போய் நிறைய வித்தைகள் எல்லாம் பற்றி போக மாட்டோம், போக மாட்டோம், போக மாட்டோம். அல்லதே பிள்ளைகளே, நீங்கள் நானே ஏறி அம்மா நீ ஏறுங்கப்பா. அல்லதே மகனே, ஒத்தாயே ஐயோ, நான் என்ன பண்ணுவது தெரியுது. குடிக்க போறோம். ஏய், எனக்கு கொஞ்சம் வைங்கடா, எனக்கு கொஞ்சம் விடுங்கடா. எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் பிடிக்கிறேன். அம்மா கஷ்டப்பட்டு ரோல் பட்டு அப்பா மாட்ட கஷ்டம் எனக்கு தெரியாதா? உங்க அம்மா முடிக்க அவனை என்ன பண்ணாங்க எல்லாம் கூட பாத்துக்கிறான். பாத்துக்கோ, கஷ்டப்பட்டு பிறந்துக்கிறான். அனாவசியமா நீ வந்து பால் குடி வரணும், நான் உன்னை விடுவோமா? பொண்டாட்டி வந்து உன்னை கை வச்சா பாரு, நீங்க ஒன்று தொட்ட நேரம் சத்தியமே சுத்தமா பூடுங்க நீங்க. அப்ப நீங்க பிடிக்கும்ல, உன்னைய பிடிக்க விட்டுருவாங்க. பிடிக்க விட்டுருமா நாங்க? உங்க அப்பம் கிடைக்குதா? தெரியுமா உங்க அப்பம் குடிக்க எந்த ஊரி ஊரியா நான் தானே பார்த்தேன். நம்மள போய் கேளு, அப்ப பால் குடிச்சாரு. நீங்க பிறந்த பிறகு உங்க அப்பா குடிக்கல, அதுக்கு நான் குடிச்சா முதல் நாளா குடிக்கிறான். அல்லது மான்களே, நீங்கள் ஓடோடி சென்று குருநாதர் ஐயாவிடம் பள்ளிகளை கேட்க போகிறேன். கடல் சத்தம் காதில் கேட்டு கலை உனி சுற்றாச்சாரி முதல் மனிதரையே பார்க்க உயிர் மாயா மோகினிக்கு வளர்த்தப்பாளர் கனபலம் மனிதன் கல்வி வித்தை புகழ்ந்த கைது செய்வாரே. அதோ பார்த்தாயா, மாயா மோகினி பிள்ளைகளையும் அடுத்து வருகிறது. அவர்களிடம் சென்று நாம் உரையாடலாமா? சாமி குருநாதா, சாமி குருநாதா, என் இரண்டு பிள்ளைகளும் இதோ மாதாபி மாதாபி கனதாபி பாடல்களை கல்விகளையும் வேலையாற்றம் குதிரையாற்றம் மல்யுத்தம் கல்வியுத்தம் இவங்களெல்லாம் இவர்களெல்லாம் பெண்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் சாமி. கற்றுக் கொடுக்க வேண்டும் சாமி. ஒப்படைச்சு பார்த்தா பாட்டு. ஆகையால் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் சாமி. குருநாதா, சாமி குருவே வணக்கம் சாமி. அல்லது பிள்ளைகளா குருநாதா, அல்லது பிள்ளைகளா
பிள்ளைகளே நீங்கள் யாரே எங்க போறதுன்னு கேட்டு சுத்தமாடா எப்படியாப்பட்ட ஆளு நாங்க எப்படியா ஜீரோ எம்மா ஜீரோ நாங்க எவ்வளவு பெரிய வீரர்கள் எங்களை பார்த்து நீ எங்க போறன்னு கேட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்கணும்னா எங்க இருக்கீங்க நீங்க இப்ப எங்க செல்கிறீங்கன்னு கேட்கணும் எங்க செல்கிறீன்னு கேட்கணுமா எங்க போறீங்க அப்பா மவனே அப்பான்னு கூப்பிட்டா மவனே அப்பா பிள்ளைகளே சொன்னேன் சொல்லு பெரியவரே ஆமா பெரிய வேற அவரு யாரு எங்க போறீங்கன்னு தான் கேட்டேன் அது குத்தமா என்ன கொத்தா சொல்லு பெரியவரை தூக்குறோம் மலை மேல இருந்து உருட்டி விடுறோம் அந்த வார்த்தை நீ கேட்ட வயசான காலத்துல உனக்கு ஏன் வாத்தியார் வந்து எங்களை பார்த்து நீ எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் சரியான குடும்ப பசங்களாகிறானுங்க நாங்க வேக வேகமா என்னோட தாயார் வந்து கல்வி கத்துக்க சொல்றேன் நாங்க போயிட்டு இருக்கோம் எங்களை பார்த்து நீ அந்த கேள்வி கேட்ட கல்வி கத்துக்கு போனீங்களா ஆமா எங்களை யாருகிட்ட பா ஆமா கல்வி கத்துக்க போறோம் யாருகிட்ட போறீங்க சுப்ராச்சாரியிட்ட மறுபடியும் அவன் யாருன்னு கேக்குறான் பாரு அவன் என்னடா பண்றது அவரு யாருன்னு கேக்குறா இப்ப வந்து தண்ணியில போட்டு அமுக்குறோம் பாலர்களா சொல்லு வயசானவரே அப்ப நீங்க மாயாமகடி பிள்ளைங்களா ஆமா ஆமா அப்படியா எங்க வந்தீங்க கல்வி கத்துக்க சாமி தவறா செஞ்சுட்டா சரி Hey!